السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. الله من நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் மறுவாய்ப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை கொடுக்க உள்ளான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அறிந்த ஒரு சிறப்பாக கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், ஷைத்தான் சிறையில் இடப்படுகிறான், விலங்கிடப்படுகிறான் என்று. ஆனால் அந்த ஷைத்தான் விலங்கிடப்பட்ட பிறகும் நம்முடைய மனதிற்குள், நமக்குள் பல தவறுகளை நாம் பார்க்கிறோம், பல தவறுகளையும் செய்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ஷைத்தான் விலங்கிடப்பட்ட பிறகும் ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் நம்முடைய நஃப்ஸ், நம்முடைய உள்ளத்திற்குள் ஆழமாக பதிந்து இருக்கின்றன. அந்த வஸ்வசாக்களை நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி கட்டுப்படுத்துவது? அந்த கட்டுப்பாட்டை நாம் மற்ற மாதங்களில் செய்வதை விட ரமலானுடைய மாதத்தில் செய்வது நம் மீது மிகவும் எளிதானதாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள் இந்த உள்ளத்தை பற்றி. உங்களுடைய உடலில் ஒரு சதைத்துண்டுள்ளது. அந்த சதைத்துண்டு சரியாக இருந்தால் உங்களுடைய முழு உடலும் சரியாக இருக்கும். அது ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு இருந்தால் உங்களுடைய முழு உடலும் அதனால் நாசமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சதைத்துண்டு என்பது அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். மனிதனுடைய வாழ்வில் அது சரியான பாதையில் சென்றால், அதை சரியான முறையில் மனிதன் கட்டுப்படுத்தினால் அவனுடைய வாழ்வும் வெற்றியை நோக்கி செல்லும். அதை அவன் சரியான பாதையில் கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால், தன்னுடைய நஃப்ஸிற்கு, தன்னுடைய உள்ள ஆசைகளுக்கு அவன் கட்டுப்பட்டால் அவனுடைய வாழ்வின் வெற்றி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பயான்களில் நாம் இந்த உள்ளத்தை ரமலானுடைய மாதத்தில் எப்படி கட்டுப்படுத்துவது, அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.